வணக்கம். நெருப்பு தமிழன். படைத்தலைவன் திரைப்படம் எப்படி இருக்கு? கேப்டன் அவர்களினுடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்களினுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் படைத்தலைவன். இசை ஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறாரே. இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இந்த திரைப்படம் வடிவமைக்கப்பட்டிருக்கு, செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு படைத்தலைவன் என்கின்ற ஒரு பெயருக்கேற்றாற் போல இந்த திரைப்படத்தினுடைய கதை அமைக்கப்பட்டுள்ளது. யானையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். யானையினுடைய பந்தத்தை உறுதி செய்வதை சிறப்பாகவே இந்த திரைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய நடிப்பில் சண்முக பாண்டியன் உண்மையிலேயே தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்கிறாரு. இவரெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு வளர்வாரா என்கின்ற ஒரு கேள்வி இருந்த போதிலும் அந்த திறமையை சிறப்பாகவே நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்று சொல்வதைப் போல ஓரளவிற்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு சண்முக பாண்டியன். கேப்டனை திரையரங்கில் பார்க்கும்போது, திரையில் பார்க்கும்போது தரையெல்லாம் நடுங்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ரசிகர்கள் அனைவரும் ஆரவாரமாக கேப்டனை கைகூட்டி மகிழ்வதும், ஆரவாரத்தோடு திரையரங்குகள் உண்மையிலேயே அதிர்வதும் உண்மையில் கேப்டனுடைய புகழை இன்றும் இருப்பதை காட்டுது. படைத்தலைவன் என்று சொல்லும்போது படத்திற்கேற்றாற் போல ஒரு தலைப்பை உருவாக்கி அற்புதமான ஒரு கதைகளை செதுக்கி அதை சிறப்பாகவே வடிவமைத்து படைத்தலைவன் வெற்றி பெற வைத்த படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.